Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான குருமா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 5 முழு முந்திரி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேனோட சூட்லேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் இடையில கீறிட்டு சேர்த்துருக்கேன். இந்த குருமாக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மிக்சி ஜார் கழுவிட்டு நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருமா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நம்மளுக்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.